கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கர் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 17/6/2024 23/6/2024 வரலும் உண்டான வாரத்துக்கு மேஷம் முதல் மீனம் வரை என்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோமே ஆனால் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இந்த மாதிரி இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. இந்த வாரத்தில் 19/6/2024 அப்படின்னு பிரகாரம், அதாவது வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் சனி பகவான் வக்ரகதி அடைகிற சதயம் 3ஆம் பாதத்திலிருந்து வக்ரம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது ரெட்ராகேஷன் சொல்லக்கூடியது, திரும்பறார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். இந்த வாரத்தில் சந்திர பகவான் சித்ரா நட்சத்திரம் கன்னியா ராசியிலிருந்து உத்தர நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி வரலும் போகிறார். தனுசு ராசினா உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரலும். அதனால் கன்னியா ராசியில் ஆரம்பித்து, கன்னியா ராசின்றது சித்ரா நட்சத்திரம் 2ஆம் பாதம் முடிகிற நேரத்தில் தான் ஆரம்பிக்கிறார் கிட்டத்தட்ட இந்த வாரத்தை. துலாம், விருச்சிகம், தனுசு இந்த 4 ராசிகள்லேயும் ட்ராவல் பண்ணுறார். இந்த வாரத்தில் வர்ற விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கணுமே ஆனால் இந்த வாரத்தில் ஏகாதசி, இது ஒரு பெரிய விசேஷம், வைணவர்களுக்கு உண்டான ஒரு பெரிய ஏற்றமான காலம். இது என்ன எண்ணிக்கை அப்படின்னா 18ஆம் தேதி ஏகாதசி வருது. அதாவது எப்பொழுதுமே சர்வ ஏகாதசி அப்படின்றது 18ஆம் தேதி எண்ணிக்கை தான் இருக்குது. இருந்தாலும் ரொம்ப கம்மியான வினாழிகை இருக்குது ஏகாதசி. அதனால் ஏகாதசி சூரிய உதயம் ஆகும்போதே ஆகிறதுனால ரொம்ப விசேஷம். அதனால் அதைத்தான் ஏகாதசின்னு எடுத்து பண்ணணும். 19ஆம் தேதி அன்னைக்கு பிரதோஷ விரதம் இருக்கணும். அதாவது கஷ்டங்கள் நீங்குவதற்காக, எல்லா விதமான வெற்றிகளும் வர்றதுக்காக சிவபெருமானை வேண்டி அன்னைக்கு ஃபாஸ்டிங் இருக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய விசேஷம். 21/6/2024 ஜேஷ்டாபிஷேகம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதருக்கு கேட்ட நட்சத்திரம், ஆனி மாத கேட்ட நட்சத்திரம் ஜேஷ்டாபிஷேகம்னு சொல்லக்கூடியது ரொம்பவும் விசேஷம். இந்த வாரத்தில் 22ஆம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி, 23ஆம் தேதி பார்த்தோம்னா அவமாகம் அப்படின்னு போட்டிருக்கோம். அவமாகம் அப்படின்னா என்ன அப்படின்னா 3 நட்சத்திரங்களோ 3 திதிகளோ ஒரே நாளில் வர்றது அவமாகம்னு சொல்லுவோம். இன்னைக்கு பார்த்தோம்னா அந்த 23ஆம் தேதி இன்னைக்கு பார்த்தீங்களே ஆனால் அவமாகம் திதியில் வருது. பிரதமை திதி சூரியன் உதிச்ச உடனே இருந்து ரொம்ப வினாழிகைகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு 30 நிமிஷம் கூட இல்லை. அந்த அன்னைக்கு 6:30 மணியோடு பிரதமை முடிஞ்சு விடுறது. த்விதியை 54-55 நாழிகை இருக்கும். அதனால் அடுத்த நாள் காத்தால் சூரிய உதயத்துக்கு முன்னாடியே த்விதியை முடிஞ்சிடும். அடுத்த நாள் காத்தால் சூரிய உதயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா திருத்தியை வந்துடும். அப்படி இருக்கும் பொழுது 3 திதிகள் வர்றதுனால இதை அவமாகம் அப்படின்னு சொல்கிறது. இந்த அவமாகத்தில் பொதுவாகவே நல்ல காரியங்கள் செய்ய மாட்டாள். இப்போ நல்ல விசேஷ காரியங்கள், சுப காரியங்கள் செய்கிறத தவிர்த்துருவோம். அதுதான் அவமாகத்தில் ரொம்பவும் முக்கியமான விஷயம். சரி, இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்ப்போம். சந்திராஷ்டமத்தை பார்க்கும்பொழுது இந்த வாரத்தில் மீன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம், மேஷ ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம், ரிஷப ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. என்னுடைய சேனல் பார்த்துன்னு இருக்கவாளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமானால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 17/6/2024 23/6/2024 வரலும் உண்டான வாரத்திற்கு என்னன்னு பார்ப்போம். தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். தேவையற்ற போட்டிகள், தேவையற்ற கடன் வாங்கிறதுன்றது நல்லதில்லை. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் புதிய கடன் வாங்க வைக்க வேண்டிய காலமாக இருக்கும். இருந்தாலும் தேவையற்ற கடன்களுக்கு போகாதீங்க, ஜாகிரதையாக இருங்க. புதிய கடன்களை ஏற்றாதீங்க. அதை தவிர யார்கிட்டையும் போட்டிக்கு போய் நிற்காதீங்க. அதில் நீங்கள் போட்டியில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் கம்மி. புதிய வேலை கிடைக்கும், வேலையில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். வேலையில் உங்களுக்கு நிச்சயமாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், இன்க்ரிமெண்ட் இருக்கும். உங்களுக்கு ஹையர் பொசிஷன்ஸ் வரும். புதிய வேலை மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வேலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றமாக இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய பார்ட்னர் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷனில் இருப்பார். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 6ஆம் அதிபதியும் 7ஆம் இடத்துல போகிறதுனால தேவையில்லாமல் கடன் வாங்கிடாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. நண்பர்களுடன் நல்ல ஒரு ஏற்றமான விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக புதிய முயற்சிகளில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இருந்தாலும் இப்போ 19ஆம் தேதியிலிருந்து
அவர் வக்கரகதியில் வர்றதுனால சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 5ஆம் இடத்துல 5ஆம் அதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு இவ்வளோ நாளாக திருமணமாகி அவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் உங்களுக்கு செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. 3ஆம் இடத்துல சனி பகவான் செவ்வாயை பார்க்கறதுனால சிறு சிறு தொல்லைகள் இருக்கும். மெடிக்கல் இன்டர்வென்ஷன்ஸ் இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும். 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால மருத்துவத்திற்கு செலவு பண்ண வேண்டிய காலகட்டமாக இருக்கும். இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 11ஆம் இடத்தை ஆரம்பிக்கும் போது நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். ஏன்னா செவ்வாயினுடைய பார்வை 5ஆம் அதிபதியினுடைய பார்வை விடுறது பெரிய ஏற்றம். இதன் மூலியமாக சந்திர மங்கள யோகம்னு சொல்லக்கூடிய யோகம் அமைகிறதுனால பூமியின் மூலியமாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும். அதை தவிர மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மூலியமாக வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் உங்களுடைய குழந்தைகளுக்கு வரும். குழந்தைகள் வெளிநாடு போகணும்னு நினச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு. இந்த வாரத்தில் 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துலையும் 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்துலையும் இருக்கிறதுனால காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 7ஆம் இடத்துல சுக்கிர பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திர பகவான் வரார். அதாவது 17ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி காலை ஒரு 11 மணி வரலும் 11ஆம் இடத்துல இருந்த சந்திர பகவான் 12ஆம் இடத்துக்கு வரார். 12ஆம் இடத்துல 19ஆம் தேதி காலை ஒரு 11 மணியிலிருந்து 21ஆம் தேதி மாலை ஒரு 7-7:30 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிநாதனுடைய பார்வை எங்கே இருக்கிறதுனால குரு சந்திர யோகம் கஜகேசரி யோகம் அமையிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். இருந்தாலும் சனி பகவானின் பார்வை 10ஆம் பார்வையும் இருக்குது. இதனால் சிறு சிறு தொல்லைகள் இருக்கும். சிறு சிறு தொல்லைகள் அதாவது ஊரை விட்டு வெளியில் போகணும் வேலைக்காக அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சயனஸ்தானத்தை கெடுக்கும். தூக்கமின்மை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் வரார். சமசப்தம பார்வையில் பார்த்தாலேயானால் 3 கிரகங்கள் சூரியன் புதன் மற்றும் சுக்கிரன் 3 கிரகங்கள் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பௌர்ணமி யோகம் அமையிறது நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும். உடல் நலத்தில் கொஞ்சம் செட்பேக் இருக்கும் இந்த வாரம். ஏன்னா குரு பகவானும் 6ஆம் இடத்துல இருக்கார். 6ஆம் அதிபதியும் சப்தமத்தில் இருந்து அவங்களுடைய ராசியை பார்க்குறார். ராசியிலேயே சந்திர பகவான் வர்றார். இதன் மூலியமாக உடல்நிலையில் கொஞ்சம் இந்த தண்ணீர் சேர்ந்த ப்ராப்ளங்கள் சளி ப்ராப்ளம் இந்த மாதிரியான விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் இந்த வாரம் நல்ல ஏற்றமான வாரமாக இருக்கும். புதிய கடனை மட்டும் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. பொறுமையாக இருக்கிறது நல்லது. வியாபாரத்துக்குன்னு அதிகமாக கடன் வாங்காதீங்க. போட்டியில் போய் எந்த போட்டியிலையும் போய் நிற்காதீங்க. பொறுமையாக இருங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்த்தோன்னா அருகில் இருக்கக்கூடிய நரசிம்ம பெருமாளை போய் வணங்கிட்டு வாங்க. அதாவது நான் ஷோலிங்கருக்கு போயிட்டு வாங்க, நான் பாடலாதிரி நரசிம்மரை போய் வணங்கிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அவருக்கு பானகம் பிரசாதம் அம்சேவ் பண்ணிவிட்டு நீங்களும் சாப்பிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். இந்த வாரம் மொத்தமே நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக அமைய போகிறது. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.